முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கு ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி ஹெல்த்தி 2025. உங்களுடைய கேள்வி கணைகளை நீங்கள் தொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வைப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய கண்டனம். அது அண்ணன் கேபி அண்ணனுடைய அறிக்கையை நான் பார்த்தேன். நான் அது தவறான புரிதல்னு நான் சொல்ல முடியும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கிட்டத்தட்ட 500 அரசு பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனியார் பள்ளிகள் மூலியமாக சில வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில் அந்த அரசு பள்ளிகளுடைய அடிப்படைத்தன்மைகள், அரசு பள்ளிகளோட அடிப்படைத்தன்மை என்னென்னா, சாதாரண ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வி அது கிடைக்கிறதுக்காண்டி அரசு பள்ளிகள், அதுக்குண்டான அடிப்படைத்தன்மை மாற போகிறது கிடையாது. அவங்களுடைய அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லாட்டி வேறு எதுலேயுமே அது சேஞ்சஸ் இருக்காது. இந்த தனியார் பள்ளிகள் மூலமாக அதை தத்தெடுக்கிறதுங்கிறது அந்த அரசு பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக தவிர, இந்த அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அல்ல அது மாதிரி ஃபீஸோ ஹையர் ஃபீஸோ மாற்றுறதுக்கு உண்டான எதுவுமே கிடையாது. தவறான புரிதல் இது. நான் இன்னைக்கு பத்திரிகைகளை நான் படிச்சிருந்தேன். நான் படிச்சுட்டு பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக நான் அதில் அதே சகோதரர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வருஷத்துக்கு இந்த கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 44,000 கோடி அரசு ஒதுக்குறாங்க. அதே வேளையில் அந்த கடன் ஆண்டுதோறும் கல்வித்துறைக்கு 1 லட்சம் கோடி வாங்குறாங்க. இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு சகோதரர் அண்ணாமலை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது. எத்தனை லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ உங்களுக்கு ஆண்டுதோறும் எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது. அதுவும் இல்லாமல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த அமைச்சர், நான் கூட்டணி இருக்கிறக்காண்டி சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே தமிழ்நாட்டுடைய சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னா நம்முடைய சகோதரர் அன்பு மகேஷ் பொய்யாமொழியை சொல்ல முடியும். அவருடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதிகளுடைய வழிகாட்டுதலில் பல சிறப்பு திட்டங்கள், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கு. ஆனால் இதுக்குண்டான உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, அது பேரிடர் நிதியாக இருந்தாலும் கூட வர்றது கிடையாது. 37,000 கோடி போன வருஷம் நம்ம கேட்டோம். மிச்சாங் புயல் இதுக்கு தென் மாவட்டங்களுடைய வெள்ள பாதிப்பு 37,000 கோடி கேட்டோம். கிடைச்சது 276 கோடி. இந்த ஃபெங்கல் புயலினால் வந்த பாதிப்புக்கு நம்முடைய முதலமைச்சர் 6,675 கோடி கேட்டார். உடனடியாக 2,000 கோடி உடனடியாக எங்களுக்கு தேவை சொன்னார். இது வரைக்கும் பைசா வந்ததா? பள்ளி கல்வித்துறைக்கு பொறுத்த வரைக்குமே சமகர சிக்ஷா அபியான் அந்த ஒன்றிய அரசு திட்டத்தின்படி நீங்கள் இங்கே இருக்க தமிழ்நாட்டுடைய பள்ளிகளுடைய குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்காண்டி அந்த திட்டம் இந்தியா ஃபுல்லாக அதுதான் அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நிதி வருதோ இல்லையோ, ஆனால் அந்த சமகர சிக்ஷா நிதிபடி கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே சிறப்பாக அமல்படுத்திய பள்ளிக்கல்வித்துறைனா நம்முடைய தமிழ்நாடு தான். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த சமகர சிக்ஷா நிதி கிட்டத்தட்ட 2,000 கோடி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், நீங்கள் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3வது மொழி மும்மொழி திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினாதான் அந்த 2,000 கோடியை நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு ஒன்றிய அமைச்சர். நான் அன்னைக்கு டெல்லியில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட பிச்சை எந்திர மாதிரி தாங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோட அமைச்சர் கேட்குறாரு. அமைச்சர் சொல்கிறார், நீங்கள் ஏன் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இது பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, 40 வருஷம் பின்னாடி இருக்கீங்க. இப்போ நான் குறுக்கிட்டு நான் சொன்னேன், நாங்கள் இந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான், திராவிட இயக்கங்களுடைய இருமொழி கொள்கை இருக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அனைத்து துறைகளிலும் நாங்கள் முதன்மையாக திகழ்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான். எங்களுக்கு எதுக்கு 3வது மொழி, அதுவும் இல்லை 3வது மொழின்னு ஒன்று இருந்தானா அதை சூஸ் பண்ண வேண்டியது, செலக்ட் பண்ண வேண்டியது மாணவர்களுடைய பெற்றோர்கள். அதை அரசியல் இயக்கங்கள் இது பண்ணக்கூடாது. 3வது மொழி இந்த மொழியாக இருக்கட்டுமே, பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும், ஜெர்மன் மொழியாக இருக்கட்டும், இன்றைக்கி உலகமயம் பற்றி, இன்றைக்கி குளோபலைசேஷன் பற்றி பேசுகிறோம். இந்தியாவை
மூணாவது உலக பொருளாதார வல்லரசை உருவாக்க நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது மூணாவது மொழி ஒரு வெளிநாட்டு மொழியாக இருக்கக்கூடாது. என்ன அது என்ன ஹிந்தி மூணாவது மொழி வந்து நீங்கள் ஹிந்தி தான் இருக்கணும், இல்லாட்டி சமஸ்கிருதம் இருக்கணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, மற்ற பிற இயக்க எதிர்க்கட்சிக்கார குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த நிதியை கொடுத்துருக்கிறீங்களா நீங்கள்? எதுவுமே செய்யாமல் வர நிதி நெருக்கடி இருக்கும்போது தனியார் பள்ளிகள் மூலியமா இந்த 500 அரசு பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வசதிகள் அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டிய ஒரு முயற்சி தான் அமைச்சர் எடுத்திருக்கிறார். இதில் நான் வேற ஒன்றும் நான் பார்க்கல. நான் கிட்டத்தட்ட 97 விழுக்காடு வந்து பணிகள் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 மீட்டிங் 3 கூட்டங்கள் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி டைரக்டர், நம்முடைய மாவட்ட ஆட்சியர், நம்ம இந்த திருச்சி இந்த அதிகாரிகள், நம்ம அரசு தமிழ்நாடு அரசு அந்த அதிகாரிகள் எல்லாரையும் வச்சு கிட்டத்தட்ட 3 மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 97% வந்து அந்த நில கையெழுப்படுத்தப்படுகிற பணிகள் முடிஞ்சிருக்கு. அதுக்கு இன்னும் சில கோஆர்டினேஷன் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக என்னோட என்னென்னா அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே கொண்டு வரணும் என்னுடைய ஆசை. அது திருச்சி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. கிட்டத்தட்ட 14 வருடங்களாக இந்த ஓடுதலை திருச்சியுடைய ரன்வே எக்ஸ்பேன்ஷன் வந்து அது காலதாமதம் ஆயிருக்கு. அது எப்படியாவது சீக்கிரம் முடிக்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். நான் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் எப்போ அமல்படுத்தப்படும்? அதாவது இன்னைக்கு மதுரையிலையும் கோவையிலையும் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து அவங்க ஒன்றிய அரசு ஏதோ அதுக்கு இன் பிரின்சிபல் அவங்க ஒப்புதல் கொடுத்ததாகவும் இருக்குது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏன் இல்லைங்கிறது என்னுடைய கவலை. நம்மளுடைய தமிழக அரசுக்கும் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் அமைச்சர் தங்கம் தென்னரசு பொறுத்த வரைக்கும் இது சமீபத்திலோட சொல்லியிருந்தார். அதில் மதுரையும் கோவையும் சொல்லியிருந்தார், திருச்சி இல்லை. அதில் நம்முடைய அண்ணன் அவர் தங்கம் தென்னரசுகிட்டையும் சரி, நம்முடைய முதலமைச்சர்கிட்டையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதுரைக்கும் கோவைக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவம் எங்கள் திருச்சிக்கு நீங்கள் கொடுக்கணும். அங்கே மெட்ரோ ரயில் வரும்போது எங்கள் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் இருக்கணுங்கிறத நான் வலியுறுத்த போகிறேன். நான் ஆனால் என்னென்ன இதில் பிரச்சனைனா, ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக நம்ம திருச்சியில் கேட்கறதுக்கு முன்னாடி கோவைக்கும் நம்ம மதுரைக்கும் கேட்டது ரொம்ப வருஷம். சென்னையிலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் திருச்சி கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது. அதுக்கும் காரணம் ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியும். நான் அதாவது அண்ணன் செல்லூர்ராஜ் பொறுத்த வரைக்கும் நான் தயவுசெய்து சீரியஸ் எடுத்துக்காதீங்க. வர நீங்கள் நியூ இயர் ஜோக்காண்டி அதை சொல்கிறீங்க நீங்கள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, திமுக அரசு ஒரு வழியாக அகற்றும் சொல்லி அண்ணாமலை, நடிகர் விஜய் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறதுக்கு வந்து பாஜக தலைவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்கள் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போய் பாருங்கள். நீங்கள் தேசிய குற்றங்களுக்கு உண்டான ஒரு ஆவணம் இது இருக்குது, அது எவ்ரி இயர் அவங்க இது பண்ணுறாங்க. அதுபடி பார்க்கும் பொழுது குற்றங்கள் அதிகமாக பெண்களுக்கு குற்றங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற அதிக மாநிலம் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட கடந்த 3 முறை ஆட்சியில் இருக்கிறது யாரு? அங்கே பாஜக தான். அங்கே பெண்களுக்கு இந்தியாவோட அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்முறையாக இருக்குது அங்கே தான் நடக்குது. அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றே ஆம் ஆத்மின்னு நினைக்க வேண்டாம். டெல்லியை சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? அங்கே இருக்கிற நம்முடைய பாஜக கிட்ட தான் இருக்குது. நாட்டினுடைய தலைநகரிலே பொறுத்தவரைக்கும் அங்கே எந்த பாதுகாப்பு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் பாம்பே அண்டர்வேர்ல்டு சொல்லுவாங்க, பாம்பேவுடைய தாதாக்களை பற்றி சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட அது 20 வருஷம் முன்னாடி ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதே தாதாயிசம் கேங்ஸ்டரிசம் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு வந்திருக்கு. வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு. இந்த போன வருஷம் 2024 மாத்திரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு. நாட்டுடைய தலைநகரத்திலே பாதுகாப்பு கிடையாது. பட்ட பகல சுடுறது, குண்டு வைக்கிறது சரி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற பாலியல் வன்முறையை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்தது வந்து மிக மோசமான ஒரு தப்பு. அது இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரி நம்முடைய முன்மாதிரியாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்க நம்பிக்கை இருக்குது. அது சம்பந்தப்பட்ட நபர் தப்பு நடந்து 5 மணி நேரத்துக்குள்ளே அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அது திமுக நபர் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக நபருக்கு உண்டான அவர் அடையாளம் ஐடி கார்டு எதை காமிச்சிருக்காங்களா? அதாவது எதிர்கட்சிகள் நீங்கள் ஊடகவியாளர்கள் எதை பண்ணியிருக்காங்களா? தப்பு செய்கிறவங்க பல பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இயக்க தலைவர்கள் வரும்போது கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்க, அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுக்க இன்னாருக்கு தெரியும்னு சொல்கிறது. அதனால் வந்து அவர் புகைப்படத்தை வச்சு ஒரு 4 புகைப்படத்தை வச்சுட்டு அவருக்கு நெருக்கமானவர் இந்த கட்சியை சார்ந்தவங்க நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த நாடுகளில் தவறுகள் நடக்குது, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது. வளரும் இந்தியா போன்ற நாடுகளில் தவறுகள் இந்த ஆட்சியில் நடக்கதான் செய்யுது. ஆனால் தவறுகள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. போன ஆட்சியில் அது இருந்ததாங்க கிடையாது. உங்களை போன்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் எதிர்கட்சிக்கார் ரோட்டுக்கு வந்த பிறகு தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இதுதான் இந்த ஆட்சிக்கும் போன ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவேன்.
நன்றி.